வேதநாயகத்தின் தந்தை தனியாக வசித்து வருகிறார். மகன் வெளிநாட்டு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். அவருடைய தந்தைக்கு ஒரு அழைப்பு வருகிறது. மகனை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ததாக ஒரு போன் வருகிறது. பதறிப்போன அவருடைய தந்தை என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார். எதிர்முனையில் இருக்கும் அதிகாரி அவருடைய வங்கி கணக்கை பற்றி விசாரித்தார். அவனை விட்டுவிடுங்கள் என்று கதறினார். அதிகாரி உங்களுடைய மகனை இனி காப்பாற்ற முடியாது என்று மிரட்டலாக கூறினார். எவ்வளவு வேண்டுமென்றாலும் நான் தருகிறேன். என் மகனை விட்டுவிடுங்கள். 10 வங்கி கணக்குகள் நான் கொடுக்கிறேன். அதில் நாங்கள் கேட்ட தொகை அனைத்தையும் போட வேண்டும் என்று மிரட்டலாக கூறினார். முதல் தொகையை அவருடைய வங்கி கணக்குக்கு அவர் அனுப்புகிறார். மகனிடமிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. முதல் தொகையை நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். உன்னை விட்டுவிட்டார்களா என்று கூறினார். என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. அப்பா யாருக்கு பணம் அனுப்புகிறீர்கள் என்று கேட்டவுடன் நடந்ததை அனைத்தையும் சொன்னார். அப்பா என்னை யாரும் கைது செய்யவில்லை. நான் நலமாகத்தான் இருக்கிறேன். யாருக்கும் நீங்கள் பணம் அனுப்ப வேண்டாம். நான் வந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னான். காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு சென்று அப்பாவை சமாதானப்படுத்தினான். அவர்கள் போலியானவர்கள் என்ற தகவலை அவருடைய தந்தைக்கு புரியும்படி சொன்னான். கதை சொல்ல ஆசை. உங்கள் ராஜா கா.